நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியான இந்த அரிசி மாவை வச்சு எப்படி நம்ம ஸ்வீட் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்து சுத்தமாக கழுவிட்டு ஒரு 4லேருந்து 6 மணி நேரம் நல்லா அரிசி வந்து ஊறணும். இப்போ அரிசி வந்து நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும். தோசை மாவுக்கு அடுத்த பதம் அந்த மாதிரி வந்து அந்த பதத்தில் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப்பு நல்ல திக்கான பால், நான் ஏற்கனவே காய வச்சு வச்சுருக்கேன். அந்த பால் நல்லா அடிகனமான ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். பால் நல்லா காஞ்ச பிறகு நல்ல ஒரு வடிகட்டியில் அந்த ஜல்லடை வந்து நல்லா நெருக்கமாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற ஜல்லடையில் நல்லா அந்த பால் மட்டும் அரிசி மாவுடைய பால் மட்டும் வடிகட்டி பாலில் நம்ம ஊற்றி நல்லா கைவிடாமல் நல்லா கிளறிக்கலாம். ஃபஸ்ட்டு கட்டிப்பட்ட மாதிரி இருந்தாலும் அப்படியே நம்ம கரண்டியினுடைய பின்பகுதி விட்டு நல்லா மசிச்சுக்கலாம். பார்க்குறப்பே பாருங்கள் நல்லா க்ரீமியாக இருக்குது. இந்த ஸ்வீட் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதை விட கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக வேணுன்றவங்க 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மறுபடியும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் பால் வந்து எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த ஸ்வீட் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல க்ரீமியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து மாவு வந்து நல்லா அரிசியை ஊற வச்சு நல்லா இந்த கன்று வந்து சின்னதாக இருக்கிற ஜல்லடையில் வந்து நம்ம வடிகட்டினோமா இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வரும். இது வந்து அரிசி வந்து நம்ம ஊற வச்சு தான் செய்யணும். ஏற்கனவே இருக்கிற அரிசி மாவில் செஞ்சால் அதனுடைய டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. இப்படி செஞ்சால் தான் என்னுடைய டேஸ்ட் வந்து நல்லா ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாம் நல்ல கடாயில் ஒட்டி வராது, நல்லா சுருண்டு வந்த பிறகு நம்ம வந்து ஒரு கப்பில் நான் ஏற்கனவே நெய் தடவி நமக்கு பிடிச்சமான நட்ஸு சேர்த்துருக்கேன். நான் போட்டு நல்லா இது மேலே வந்து நல்லா எல்லாம் ஒட்டி வர அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். அழுத்தி விட்ட பிறகு நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு அதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப அரிசி மாவு வச்சு ரொம்ப ரிச்சியான டேஸ்டியான இந்த ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு.